வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ மக்களே, எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஆசிரியர் தகுதி தேர்வோடைய ஒரு இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ அந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆசிரியர் தேர்வு வாரிய அறிக்கையில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுகள் தாள் 1 15/11 தாள் 2 16/11 அன்றைக்கு வெளியிடப்பட்டது. 28/1 அன்று வெளியிடப்பட்டுள்ள கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை டிஆர்பியிலேருந்து ஒரு அரசாணை என்ன வந்திருக்குன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுடைய குறைந்தபட்ச மதிப்பெண்களை நம்ம குறைச்சிட்டோம். ஸோ அந்த தகுதி மதிப்பெண்களை மாற்றி அமைச்சிருக்கோம். ஜென்ரல் பார்த்திங்கன்னா 60% 90 மார்க்கு. பேப்பர் 2லேயும் பார்த்திங்கன்னா அதே தான் சேம். அதே மாதிரி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி பிடபிள்யூ எல்லாமே 150க்கு 50%, அதாவது 75 மார்க்கு. ஸோ அதே தான் பேப்பர் 2லேயும் ஒரே தான். அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்சி எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே 150க்கு 40%, அதாவது 60 மார்க்கு. பேப்பர் 2க்கும் அதே தான். ஆசிரியர் தேர்வு வாரியத்தோடைய நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு பின்பற்றுமாறு அறிவிக்கப்படுகிறது. 11/8/2025 நாளிடப்பட்ட நடத்தப்பட்ட தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வுகளுக்கு அறிவிக்கையின் வரிசையின் தெரிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் அரசாணையின்படி பின்பற்றப்படும் அப்படின்றத குறிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ மூத்த ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்சம் 2 சிறப்பு தகுதி தேர்வுகளை எழுதும் வாய்ப்பளித்த பிறகு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இது எல்லாமே எதிர்பார்க்குறப்போ ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் விரைவில் வெளியிடப்படலாம். அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடைய முடிவுகளை நம்ம அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக நமக்கு எதிர்பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 3ஆவது வாரம் 4ஆவது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த சிறப்பு டெட்டும் நமக்கு டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மக்களே, கவலையை விடுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் நிறைய பேர் இந்த டைம் பாஸ் பண்ண போகிறீங்க. 3.80 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியாகும் என்பதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். செகண்ட் சிவி லிஸ்ட்டு முதுகலை பட்டதாரி பிஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு சில தினங்கள் தாங்க இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் வாரம் இல்லை 2ஆவது வாரத்தில் பிஜிடிஆர்பியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற நபர்கள் இன்எலிஜிபிள் மற்றும் இந்த வித்தவுட் கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மறுவாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அவங்க சான்றிதழ் சப்மிட் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணி வாய்ப்பு நிராகரிக்கப்படும். ஸோ நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு செகண்ட் சான்ஸ் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க. அந்த செகண்ட் சான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸுக்கு இனி மறுவாய்ப்பு ஒன்று அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.